பல வருடங்களா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள பற்றி வெளியில் வராத செய்தியே இல்லை. எல்லா ஊடகமும் ஸ்மித் அவர்களுடைய காதலியை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அதே ஊடகம் இந்த ஜடா பிங்கட் ஸ்மித் அவர்களை பற்றியும் வில் ஸ்மித்தை பற்றியும் பேசுகிறாங்க. அதில் ஜடா அவர்கள் சொல்கிறாங்க, நானும் வில் ஸ்மித்தும் டிவோர்ஸ் பண்ணலை, ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் தனித்தனி அறையில் தூங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ஷாக்கிங். ஒரே அறையில் இருக்காங்க, ஒரே வீட்டில் இருக்காங்க, ஆனால் தனித்தனி அறையில் தூங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ டிவோர்ஸ் ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதாவது 1930களிலேருந்து 1960, 65 இந்த காலகட்டத்தில் ஹேய்ஸ் கோட் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய மோஷன் பிக்சர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஹேய்ஸ் கோட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கட்டில் ஒன்றா படுத்திருக்காங்க அப்படிங்கிற சீனை காணிக்கக்கூடாது. அப்படி காண்பித்தார்கள் என்றால் அதில் யாராவது ஒரு நபர் அவருடைய கால் தரையில் பட்டிருக்கணும், இல்லாட்டி அவங்களுடைய கை கால் வெளியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்திட்டம் இருந்துச்சு. ஸோ இந்த ஹேய்ஸ் கோடு சொல்கிறதும் அடுத்ததாக இந்த வில் ஸ்மித் அவர்களுடைய ஜோடி சொன்னதும் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டிவோர்ஸ். இந்த ஸ்லீப் டிவோர்ஸை பற்றி இதனால் வரையில் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் இதை பார்த்து முடித்த பிறகு இது நம்ம வீட்லையும் இருக்குல்ல, இதை நாமளும் செஞ்சுட்டு இருக்கோம்ல, அப்போ இந்த ஸ்லீப் டிவோர்ஸால் இவ்வளோ பெரிய தீமைகள் இருக்குது, இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இதை கண்டிப்பாக 4 பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கைகள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உறவுகளில் யாரோ இதே மாதிரி ஸ்லீப் டிவோர்ஸில் சிக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஸ்லீப் டிவோர்ஸை தேவைப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்களுக்கு இந்த ஒரு பதிவு சமர்ப்பணம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஊரெல்லாம் ஒன்றா சுற்றுவாங்க, ஆனால் வீட்டில் கட்டில் மட்டும் 2 இருக்கும் அப்படிங்கிற பாடல் வரி எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். வீட்டுக்குள்ள கட்டில் மட்டும் 2 இருக்கும். நம்ம வீட்டில் கூட இதே மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். கணவனும் மனைவியும் தனித்தனியாக படுத்திருப்பாங்க. நடுவில் ஒரு டேபிள் இருக்கும், ஒரு பில்லோ இருக்கும், இல்லை வேற ஏதாவது. இப்போதைக்கு நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அங்கே குழந்தைகள் இருக்க வேண்டிய தேவை இருந்ததா அப்படின்னு பார்த்தா அந்த தம்பதியினர் ஸ்லீப் டிவோர்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஸ்லீப் டிவோர்ஸில் இருக்காங்க. ஸ்லீப், தூக்கம் என்பது நமக்கு தேவையா இல்லையா என்று கேட்டால் கண்டிப்பாக நமக்கு தேவை. அதற்கு சிறந்த உதாரணம், தூங்காத ஒரு குழந்தைய அடுத்த நாள் அந்த குழந்தைகிட்ட பேசி பாருங்களேன், அந்த குழந்தை திடீர்னு கோபப்படும், அழுகும், அடம் பிடிக்கும். ஸோ ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆக நம்முடைய மைண்ட், நம்முடைய ஸ்ட்ரெஸ், நம்முடைய ஆன்சைட்டி அப்படிங்கிறது எல்லாமே மிகப்பெரிய அளவில் கூட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற அந்த படபடப்பே நம்மளை கூட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஸ்லீப் அப்படிங்கிறது தேவை. 2 பேர், ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை. அந்த சண்டையில் மனைவி சொல்கிறாங்க, நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கோபிச்சு படுத்துருவாங்க. இல்லாட்டி கணவன் சொல்லுவாங்க, நான் வெளியில் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் படுத்து தூங்கிடுவார். இது ஸ்லீப் டிவோர்ஸா அப்படின்னு கேட்டால் இது ஸ்லீப் டிவோர்ஸ் கிடையாது. இன்னொரு விஷயமும் இருக்குது. கணவன் நைட் டியூட்டியாக இருப்பாங்க, மனைவி சீக்கிரமாக படுத்து தூங்கிடுவாங்க. இல்லை மனைவி குழந்தை தூங்க வைப்பதற்காக சீக்கிரமாக படுத்து தூங்கிடுவாங்க. இது ஸ்லீப் டிவோர்ஸா அப்படின்னு கேட்டால் இதுவும் ஸ்லீப் டிவோர்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஸ்லீப் டிவோர்ஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுன்னா நான் சொன்ன இந்த ஸ்லீப்பிங் மெக்கானிசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த 2 முறைகளையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்கும் நம்ம தூங்குறதை விட இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக நம்முடைய ஜோடிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் வேறொரு இடத்த சூஸ் பண்ணி தூங்குறது அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ். அது பேர் டிவோர்ஸ் கிடையாது, ஸ்லீப் டிவோர்ஸ் கிடையாது. ஏன் இந்த ஸ்லீப் ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது? 4 விஷயங்கள். ஒன்று, குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கு. இன்னொன்று, பயங்கரமான கொரட்ட சப்தமாக இருக்கும், அதனால் நம்முடைய ஜோடிக்கு என்னவா இருக்கலாம், ஒருவேளை ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகலாம், அதனால் அவங்க ஆல்டர்னேட்டிவ் ஸ்லீப் பொசிஷன் தேவைப்படும், இல்லாட்டி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஜாப் தான். நைட் டியூட்டியில் இருக்கிறவங்க படுக்கும்போது லேட் ஆயிரும், அதனால் அந்த ஜோடிக்கு அது ஆண் பெண்ணாக இருக்கலாம், அவங்களுடைய ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். அவங்களுடைய ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா என்ன, அவங்களுடைய மூளை, அவங்களுடைய யோசிக்கும் திறன், அவங்களுடைய ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே கூடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்லீப் அப்படிங்கிறது எடுக்கலாம். ஆனால் ஸ்லீப் டிவோர்ஸ் அப்படிங்கிறது அப்படி வர்றது கிடையாது. இந்திய சோஷியல் மீடியா காலத்தில் நாம் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து வச்சுட்ருப்போம், நம்முடைய மனைவியும் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இடையே பேச வேண்டிய விஷயங்களை இந்த மொபைல் ஃபோனோ கம்ப்யூட்டரோ பேசப்படும் போது இவங்க 2 பேருக்கும் இடையே பேசுறதுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த இடத்துல ஏற்படக்கூடியது தான் ஸ்லீப் டிவோர்ஸ். 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். இந்த கருத்து வேறுபாடு காரணமாக ஒரே பெட்டில் படுத்திருப்பாங்க, ஆனால் பேசிக்கிட மாட்டாங்க. இந்த நேரம் அவங்க இருப்பது ஸ்லீப் டிவோர்ஸ். அடுத்ததாக இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்னன்னா குடும்ப பிரச்சனை. கருத்து வேறுபாடு அவங்க 2 பேருக்கும் இல்லை,
குடும்பத்திலிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனை காரணமாக, இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக, இல்லை எக்ஸ்டர்னலாக வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாக இந்த 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை அவங்க பேசி தீர்க்காமலே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, தனித்தனி ரூமில் போய் படுப்பது, இல்லை ஒரே பெட்டில் தனித்தனியாக படுப்பது. இதை ஸ்லீப் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லீப் டிவோர்ஸ் இல்லாத வீடு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. எல்லா வீடுகளிலும் இப்போ சமகாலத்தில் இந்த ஸ்லீப் டிவோர்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸ்லீப் டிவோர்ஸ் நல்லதா விக்கி அப்படின்னு கேட்டால் நல்லது தான். ஒரு சில விஷயங்களில் இது ரொம்ப நல்லது. ஸ்லீப் டிவோர்ஸால் ஒரு ஆண் ஸ்லீப் டிவோர்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஒரு பெண் ஸ்லீப் டிவோர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி யோசிக்கக்கூடிய அந்த டெண்டன்சி அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ ஏற்படும். நாம் நல்லா தானே இருக்கோம், நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அடுத்த கட்ட கோல் என்ன? ஏன்னா ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி அவங்கள தூங்க வச்சு அவங்க கூட இருக்கிறது அப்படிங்கிறத விட நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை நாம் நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கட்டத்தில் இது நம்ம தனியாகவே போயிடணும், நம்ம தனித்தனியாகவே இருந்து வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும், அந்த இடத்துல சீரழிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஸ்லீப் டிவோர்ஸில் நம்மளை நாம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான தாட் தான். இதனால் நமக்கு கிடைப்பது ஒரு பர்சனல் ஸ்பேஸ். அப்போ இந்த பர்சனல் ஸ்பேஸ் வழியாக இந்த ஸ்லீப் டிவோர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? நம்ம ஒருவேளை சீக்கிரமாக தூங்க போயிடுவோம். கணவனை நினச்சிட்டு மனைவி ஏங்கிட்டு இருக்க மாட்டாங்க, மனைவியை நினச்சிட்டு கணவனை ஏங்கிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம ஸ்லீப் டிவோர்ஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே சொல்லி நான் தூங்க போயிடுவேன், இந்த டைமுக்கு நான் தூங்கிடுவேன்ப்பா, இந்த டைமுக்கு நான் எந்திரிச்சிருவேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொன்னால் அவங்க ஆல்டர்னேட்டிவ் ஸ்லீப்புக்கு போக வேண்டியது கிடையாது. அவங்க ஒரு ஸ்லீப் டிவோர்ஸை அவங்களுடைய பெட்ரூமில் அரேஞ்ச் பண்ணிட்டாலே போதும். அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ இதனால் அவங்களுடைய ஸ்பேஸ் பாதுகாக்கப்படுகிறது. அந்த பார்ட்னருடைய ஸ்லீப், குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களுடைய ஆன்சைட்டி, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே பாசிட்டிவ் சைடு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நெகட்டிவ் சைடு உங்கள் வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். முதல் நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறது இன்டிமெசி அப்படிங்கிறது தான். இன்டிமெசி நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்தரங்கம் அப்படிங்கிறது என்ன ஆகும், நாளடைவில் கம்மியாகும். நீங்கள் மொபைல் ஃபோனை வச்சு தனித்தனியாக படுக்கும்போது, இல்லாட்டி மொபைல் ஃபோனை பார்த்துட்டு என்னுடைய கணவன் தூங்கிடுறாரு, மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போதே என்னுடைய மனைவி தூங்கிடுறாங்க, என்னுடைய கணவன் தூங்கின பிறகு நான் தலைவாணி கூட பேசிகிட்டு இருக்கேன், பில்லோ டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் என்னுடைய தலைவாணி கூட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய உறவுகள் இருக்காங்க இந்த ஊரில், இந்த உலகத்தில், நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இது என்ன ஆகுனா, நாளடைவில் எப்படினாலும் அந்த மனுஷன் தூங்கிடுவாங்க, எப்படினாலும் அவள் தூங்கிடுவா, நாமே அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த இன்டிமெசி அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கும். எப்போ ஒரு குடும்பத்தில் இந்த இன்டிமெசி கம்மியாகுதோ லவ் அப்படிங்கிறதும் கேர் அப்படிங்கிறதும் கம்மியாயிட்டே இருக்கும். அப்படி கம்மியாகும் போது அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபம் அப்படிங்கிறது பெருசாகும். இவங்களை பற்றி இவங்களுக்கோ, இவங்களை பற்றி இவங்களுக்கோ, அதுவும் தூக்க நேரத்தில் எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லாமல் இந்த ஸ்லீப் டிவோர்ஸில் இருக்காங்க அப்படின்னா, தனித்தனி பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க, ஒரே பெட்டில் தனித்தனி பில்லோவில் தூங்கிட்டு இருக்காங்க, நடுவில் வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்டிமெசி குறைய 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 குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்லீப் டிவோர்ஸ் வாரத்தில் ஒரு தடவை எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கான ஒரு செல்ஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். வாரம் முழுவதுமாக ஸ்லீப் டிவோர்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் விரிசல் ஃபர்ஸ்ட் அந்த பெட்லேருந்து ஆரம்பிக்கும். அடுத்ததான் நடக்கக்கூடிய பிரச்சனை செக்ஸ் லைஃப் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த செக்ஸ் லைஃப் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலே இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்கு சோஷியல் மீடியா, அந்த சோஷியல் மீடியாவில் கிடைத்த அந்த நட்புகள், இல்லாட்டி அதுக்கு வேறு ஏதாவது பான் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ஏற்படக்கூடிய ஈர்ப்புகள் காரணமாகவும் இந்த ஸ்லீப் டிவோர்ஸ் அப்படிங்கிறது கூடுதலாக நடந்துட்டு இருக்கு. ஒரு மனுஷன் வந்து டயர்டாக படுக்கிறான் அப்படின்னா வேலை பழுவால் படுத்தால் அது பிரச்சனை கிடையாது, அது மனைவிக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதே நேரத்தில் அந்த மனுஷன் இதே மாதிரி வேறு ஏதாவது தப்பான விஷயங்களால சீக்கிரமாக வந்து படுத்துடுறான், இல்லாட்டி லேட்டாக படுக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மனைவிக்கு ஏற்படக்கூடிய மனக்கசப்பும், இல்லை மனைவியால் கணவனுக்கு ஏற்படக்கூடிய மனக்கசப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறும். அப்போ இந்த இடத்துல அவங்களுடைய செக்ஸ் லைஃப், அவங்களுடைய இன்டிமெசி பாதிச்சிருச்சு. அவங்க இன்டிமெசி பாதித்த பிறகு அவங்களுடைய செக்ஸ் லைஃப் அப்படிங்கிறது பாதிக்கும். மூணாவதாக இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்க கிட்ட லவ்வே இல்லாமல் போயிடும். எப்படி விக்கி சொல்கிற லவ்வே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி? வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த ஸ்லீப் டிவோர்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கட்டிப்பிடிக்க மாட்டாங்க. கட்டிப்பிடிக்கிறது இல்லை, அவங்களுடைய செஸ்ட்டில் கூட அவங்க கைப்படாது. என்னைக்கு 2 நபர்கள் கட்டிப்பிடிக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த டைமில் நம்முடைய பாடியில் ஒரு ஹார்மோன் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். அது ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது, இந்த ஹார்மோன் என்ன செய்யும்னா நம்முடைய ஸ்ட்ரெஸ், நம்முடைய மிகப்பெரிய குழப்பம், நம்முடைய கோபம், நம்முடைய பிளட் ப்ரெஷர், நம்முடைய ஹார்ட் ரேட், இது எல்லாமே சீர்படுத்தும். சொல்லப்போனால் நம்மளை சந்தோஷமாக நம்முடைய ஒரு ஆழ்ந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும்.
அப்போ இதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு ஹார்மோன் அப்படிங்கிறது தேவை. இந்த ஹார்மோனை டேப்லெட் போட்டு உருவாக்கணும்னு தேவை கிடையாது. ஒரு நபர், ஒரு ஜோடி இன்னொரு அவங்களுடைய பார்ட்னரை கட்டிப்பிடிச்சாலே போதும். ஒரு அன்பான ஒரு கட்டிப்பிடிச்ச ஒரு முத்தம் அப்படிங்கிறது கொடுத்தாலே அவங்களுக்கு இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஆக்சிடோசின் சுரக்காமல் விட்டு விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். சுரந்து விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. அப்போ ஒரு பார்ட்னருக்கு இந்த ஆக்சிடோசின் எப்போ தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் சரியாக கட்டிப்பிடிக்காமல் நீங்கள் சரியாக அந்த ஸ்லீப் டிவர்ஸில் ஈடுபடாமல் இருந்தால் மட்டும்தான் அது நன்மையாக இருக்கும். சரி, இப்போ நவகாலத்தில் இந்த ஸ்லீப் டிவர்ஸை எப்படி கம்மி பண்ணிட்டு இருக்காங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும், இல்லாட்டி வேறு நாட்டில் இருப்பாங்க கணவனோ மனைவியோ. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ பெருகி வரக்கூடிய கல்ச்சர், ஒரு நபருக்காக அந்த இடத்துல ஒரு பில்லோவையோ ஒரு பொம்மையோ கட்டி பிடிச்சு தூங்குவாங்க. இந்த ஸ்லீப் டிவர்ஸ் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிறத அவங்க நம்புறதுக்காகவும் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் அவங்க மூளைக்கிட்ட சொல்கிறதுக்காகவும் தான் இந்த பொம்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாக கட்டிப்பிடிக்கப்படுகின்றன. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது கட்டிப்பிடிக்கிறது அவங்க கிட்ட இல்லாத ஒரு நிலைமை. வெளியூர்லாம் இருக்கும்போது அந்த பொம்மையை கட்டிப்பிடிச்சு ஃபோனில் பேசுவாங்க. அந்த நேரத்தில் அவனுக்கு இந்த ஸ்லீப் டிவர்ஸ் அப்படிங்கிறது இல்லை, ஆக்சிடோசின் அப்படிங்கிறது சுரக்க ஆரம்பிக்கும். ஆக்சிடோசின் ஒரு சரியான வலி நிவாரணி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தலைவலி, ஏதாவது ஒரு பிரச்சனை, கோல்டு, நமக்கு ஏற்படக்கூடிய கோல்டை கம்மி பண்ணும், வைரஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் கட்டிப்பிடி வைத்தியத்தால் 10 விஷயங்களை க்யூர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்ட்ரெஸ், ஹார்ட் ரேட், பிளட், பெயின், ரிலீவ்ஸ் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபைட் கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பார்ட்னர் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களுடைய குழந்தைகள் கூட உங்களுடைய அந்த கொஞ்சலும் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பெரிய ஒரு மாற்றமும். பொதுவாக கணவன்கள், ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா குழந்தைய அவங்களுடைய நெஞ்சு மேலே படுக்க போட்டு ஸ்கின் டு ஸ்கின் டச்சில் படுக்க வச்சுருப்பாங்க. இந்த நேரம் அந்த குழந்தை மீதான ஈர்ப்பு அந்த ஆண்மகனுக்கு ரொம்ப கூடுதலாக இருக்குமா. அதே மாதிரி ஒரு பெண் ஒரு குழந்தையை அவங்களுடைய ஸ்கின் டு ஸ்கின் டச்சில், அது ஜஸ்ட் கண்ணம் டச் பண்ணாலே போதும், அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அந்த குழந்தை மீதான பாசமும், பாலூட்டக்கூடிய ஒரு தாயாக இருந்தாங்கன்னா அதுவும் அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேபிஸினுடைய ஹெல்த்துக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த கட்டிப்பிடி அப்படிங்கிறதும் இந்த ஸ்லீப் டிவோர்ஸால் காலமாக நம்ம என்ன செஞ்சிடுவோம்? இழந்து விடுவோம். இல்லாட்டி அந்த பார்ட்னருக்கு நீங்கள் கொடுக்க தவறி இருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு கட்டிப்பிடியில் தீர வேண்டிய விஷயம் டிவோர்ஸ் வர போயிடும் ஒரு காலகட்டத்தில். அதற்கு காரணம் இந்த ஸ்லீப் டிவோர்ஸ் தான். இங்கேருந்து தான் நம்முடைய பிரச்சனை ஆரம்பிக்குது. அடுத்ததா இன்செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறத உருவாக்கும். அவன் நம்மளை ஏமாத்துறானோ, அவன் நம்மளை ஏமாத்துறாளோ, அடுத்த கட்டமாக நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்க போகுது, ஏன் நம்ம வாழ்க்கையில் மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, இதை தூங்கும்போது நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே பெரும் சிக்கலை. எப்போ ஒரு மனுஷன் தூங்கும்போது அவனுடைய கஷ்டத்தை நினச்சி தூங்குறானோ அன்னையிலேருந்து அவனுடைய வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அறிஞர்கள். இன்பமான நிறைய நினைவுகளை அசை போட்டு தூங்கும் போதும் கஷ்டமான சில நிகழ்வுகளை அசை போட்டு தூங்கும் போதும் ஸ்லீப்பில் ஏற்படக்கூடிய வித்தியாசம் நம்முடைய மூளை வளர்ச்சியிலேருந்து அடுத்ததான் நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் வர பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கிடையே, நம்ம பார்ட்னருக்கிடையே ஒரு இன்செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறது. அடுத்ததா வீண் வாக்குவாதங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன வாக்குவாதம்? நீ தானே முதலே படுத்து தூங்கிட்ட, நீ தான் என்னை பற்றி கேரை எடுத்துக்கிட மாட்டுக்க, நான் என்ன ஆனாலும் உனக்கு கவனமே இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வரனே, நீ படுத்து தூங்குறியே. இது ஸ்லீப் டிவோர்ஸால் ஏற்படக்கூடியது. இல்லைப்பா நான் சீக்கிரமாக படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக தூங்கி ஆல்டர்னேட்டிவ் ஸ்லீப் எடுத்தாலோ இல்லாட்டி ஸ்லீப்பிங் பொசிஷன் எடுத்தாலோ இல்லை ஸ்லீப் டிவோர்ஸ் எடுத்தாலோ அது பிரச்சனையே கிடையாது. எந்த நேரத்தில் இந்த ஸ்லீப் டிவோர்ஸை வித்தவுட் எனி கம்யூனிகேஷன் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த நேரம் உங்களுக்கான வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். இப்படி வாக்குவாதங்கள் அதிகரித்து நிறைய டிவோர்ஸ் அப்படிங்கிறது உருவாகி வருகிறது. இதை சாதாரணமாக நான் சொல்லலை. நிறைய ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காலலாம் 5ல் ஒரு நபர், ஒரு ஜோடி ஸ்லீப் டிவோர்ஸில் வந்தவங்க கண்டிப்பாக டிவோர்ஸ் வர போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லீப் டிவோர்ஸ் மாத கணக்கில் இருக்கக்கூடிய 2 நபர்களால், கப்புள்ஸால் அவங்களால வாழ்க்கை அடுத்தபடியாக நன்மையாகவே கொண்டு போக முடியாது, லவ்வபுளாக கொண்டு போக முடியாது, கேராக கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லீப் டிவோர்ஸுக்கு முக்கியமான காரணமாக நிறைய பெற்றோர்கள் சொல்வது குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என் குழந்தையை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தாய் சொல்வதும், அந்த குழந்தையால தான் உனக்கும் எனக்கு இடையே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கணவன் சொல்வதும் அப்படிங்கிறதும் ரொம்ப பெரும் பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலலாம். ஏன்னா இன்னொரு ரூம் கட்ட முடியாது பார்த்தீங்களா, குழந்தையை படுக்க வைக்கிறதுக்கு நம்ம குழந்தைய ஒரே ரூமில் தான் படுக்க வச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த நேரத்தில் கூட அந்த குழந்தை தூங்கின பிறகாவது நம்ம என்ன செய்யணுமா, அட்லீஸ்ட் இந்த ஸ்லீப் டிவோர்ஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணுமா. ஒரு தூக்கத்தில் இப்படி தனித்தனியாக படுத்திருப்பதற்கு ஸ்லீப் டிவோர்ஸுங்கிற பேரை வச்சு இவ்வளோ விஷயத்தை புட்டுன்னு சொல்லிட்டே விக்கி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்றியது என்றால் இது உங்களுக்கு மட்டும் நன்மையான ஒரு டாபிக் கிடையாது. நாளைக்கு லவ் பண்ணிட்டு இருக்கிறவனும் நாளானைக்கு கல்யாணம் பண்ண போகிறவனும் எல்லாவங்களுக்கும் இந்த ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நிறைய தம்பதியினர்களுக்கு, நிறைய லவ்வர்ஸுக்கு இது ஒரு அருமருந்து. இந்த டாபிக் ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம்.
அனுப்பி விடுங்க. ரியலைஸ் பண்ணுவாங்க ஸ்லீப் டிவைஸை இன்றைக்கே வேண்டாண்டா சாமி அப்படின்னாலும் கம்யூனிகேட் பண்ணி ஸ்லீப் டிவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கீழே ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணலாம். நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்கு ஒரு லைக் தருவேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.